டாக்டர் எம்.சி. ரங்கராஜுலு, அசிஸ்டன்ட் புரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் புரொடக்ஷன் டெக்னாலஜி, எம்.ஐ.டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிராஸ் வெல்டிங்க பத்தி பார்க்க போறோம். பிராஸ் வெல்டிங் எங்க யூஸ் ஆகுதுன்னா, ஜெனரலா வந்து இது வந்து நம்ம ரேடியேட்டர்ஸ் இதுலலாம் வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. இந்த வெல்டிங் பிராஸ் ராட வச்சு ஆக்சி அசிட்டிலீன் ஃப்ளேம வச்சு நம்ம வெல்ட் பண்ணுவோம். அந்த மாரி வெல்ட் பண்ணும்போது ஜிங்க் இதுல வந்து பிராஸ்ல வந்து ஜிங்க் மெட்டல் வந்து இருக்கும். இந்த ஜிங்க் வந்து எவாப்பரேட் ஆகும். அது எவாப்பரேட் ஆகும்போது அத வந்து நம்ம வந்து அ இன்ஹேல் பண்ணக்கூடாது. அந்த மாரி இன்ஹேல் பண்ணாம இருக்கிறதுக்காக ரெஸ்பிரேட்டர் இல்ல வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல இந்த பிராஸ் வெல்டிங்க பண்ணணும். இந்த பிராஸ் வெல்டிங் பண்ணும்போது பிராஸ் ராடும் ஆக்சி அசிட்டிலீன் ஃப்ளேம் ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல நியூட்ரல் ஃப்ளேம், கார்பரைசிங் ஃப்ளேம் இல்ல ஆக்சிடைசிங் ஃப்ளேம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜிங்க் கண்டென்ட்ட வச்சு நம்ம வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ யூஸ் பண்ணி, அந்த ஃபில்லர் ராடையும் யூஸ் பண்ணி, அது மேல மெல்ட் பண்ணி டெபாசிட் பண்ண வைக்கலாம். ஸோ நல்ல ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பிராஸ், காப்பர் 2க்கும். இந்த வெல்டு வந்து ஆக்சி அசிட்டிலீன் ஃப்ளேம் வழியா தான் பண்ணுவோம். இதுல வந்து ஜிங்க் ஃபியூம்ஸ் வர்றதுனால அது வந்து இன்ஹேல் பண்ணக்கூடாது. அதனால வந்து வென்டிலேஷன் ப்ராப்பரா இருக்கணும். அதுல வந்து கரெக்ட்டா வந்து ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணணும். அதே மாரி எக்ஸாஸ்ட் ஃபேனு இந்த மாரி ஏர் சக்ஷன் பண்றதுக்கு அதெல்லாம் வந்து புரொவைட் பண்ணிட்டு, அதுல கேர்ஃபுல்லா வெல்ட் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிக் வெல்டிங், மிக் வெல்டிங்லயும் வந்து நம்ம வந்து பண்ணலாம் இந்த பிராஸ் வெல்டிங். இத பண்ணும்போது டிக் வெல்டிங்ல வந்து சிலிக்கான் பிரான்ஸ் ஃபில்லர் மெட்டல யூஸ் பண்ணுவோம். மிக் வெல்டிங்ல யூஸ் பண்ணும்போது சிலிக்கான் பிரான்ஸ் ஆர் அலுமினியம் பிரான்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில்லர் மெட்டலா யூஸ் பண்ணுவோம். ஃபியூம்ஸ் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம் வந்து நம்ம வந்து சொன்னோம். நியூட்ரல் ஃப்ளேம், கார்பனைசிங் ஃப்ளேம், ஆக்சிடைசிங் ஃப்ளேம்னு சொல்லிட்டு. நியூட்ரல் ஃப்ளேம் வந்து ஆக்ஸிஜன் அசிட்டிலீனும் 1:1 ரேஷியோல இருக்கும். கார்பனைசிங் ஃப்ளேம்ன்றது அசிட்டிலீன் வந்து எக்ஸஸா இருக்கும். ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ன்றது எக்ஸஸ் ஆஃப் அசிட்டிலீன் இருக்கும். இது பிராஸ் காம்போசிஷன பொறுத்து இந்த ஃப்ளேம வந்து நம்ம வேரி பண்ணி நம்ம வெல்ட் பண்ணலாம். இத விட இன்னும் பெட்டர் வெல்ட் நமக்கு வேணும் அப்டின்னா, லேசர் பீம் வெல்டிங், எலக்ட்ரான் பீம் வெல்டிங்ல வந்து அட்வான்ஸ்டு மெத்தடா வந்து இத பண்றோம். இந்த வெல்டிங் பண்ணும்போது ஷீல்டிங் கேஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால எவாப்பரேஷன் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ண முடியும். அந்த சிங்க் எவாப்பரேஷன் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். நல்ல வெல்ட் கிடைக்கும். ஃபில்லர் ராட்ல வந்து நம்ம வந்து டிக் வெல்டிங்லயும், மிக் வெல்டிங்லயும் யூஸ் பண்ணலாம். காப்பர் டின் அல்லாயும் யூஸ் பண்ணலாம். டிக் வெல்டிங், மிக் வெல்டிங்ல. ஆ ஜிங்க் இருக்கிற ஃபில்லர் மெட்டல வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. காப்பர் ராட வந்து யூஸ் பண்றது நல்லது. அப்புறம் வென்டிலேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இந்த ஃபில்லர் அப்ளிகேஷன் வந்து ஃபியூம் வராம இருக்கிறதுக்காகவும், இது வந்து நல்ல ஜாயிண்ட் குடுக்கறதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இதுல ஃப்ளக்ஸும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஃப்ளக்ஸ் மெட்டீரியலும் யூஸ் பண்ணுவோம். ஈஸியா வந்து மெல்ட் ஆயி மெட்டல் வந்து ஃப்ளோ ஆயி டெபாசிட் ஆகுறதுக்கு. இது வந்து மோஸ்ட் வைட்லி ரேடியேட்டர்ஸ் காப்பர் அண்ட் காப்பர் பேஸ் அல்லாயி எங்கெங்கெல்லாம் பிராஸ், காப்பர் யூஸ் பண்றோமோ, அந்த இடத்துலலாம் இந்த வெல்டிங்க வந்து நம்ம வந்து பிராஸ் வெல்டிங்க யூஸ் பண்றோம். இந்த பிராஸ் வெல்டிங் வந்து ரொம்ப திக் ஷீட்லயும் வெல்ட் பண்ண முடியும். அதே மாரி திக் ஷீட்லயும் வெல்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி வந்து இந்த காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து தின் ஷீட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த தின் ஷீட்ட வெல்ட் பண்றதுக்கு இந்த டைப் ஆஃப் வெல்டிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். பிராஸ் வெல்டிங். தேங்க் யூ.